லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்ற வழியில் நேர்மையாளர் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் எழுத்தில் முதல் அனுபவ பதிவு. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை திசை மாற்றிய பணி அனுபவம். புத்தக வெளியீட்டு நாள் வெள்ளிக்கிழமை 3/1/2025. நேரம் மாலை 6 மணி. இடம் காமராஜர் அரங்கம், சென்னை. 2 புத்தகங்களை முன்பதிவு செய்வோருக்கு புத்தக வெளியீட்டு விழாவில் VIP அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் பொற்கரங்களிலேயே அந்த 2 புத்தகங்களை பெற்றுக்கொள்ளும் அரிய வாய்ப்பும் கிடைக்கும். புத்தக முன்பதிவு 30/12/2024 முதல் 3/1/2025 வரை மட்டுமே. முன்பதிவுக்கு அப்பா பதிப்பகம் 7029151315077173 மற்றும் 8925917667. விலை ரூபாய் 275 மட்டுமே. QR கோடை ஸ்கேன் செய்து புத்தகங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றே உங்கள் புத்தகத்தை முன்பதிவு செய்திடுங்கள். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் மற்றும் அப்பா பப்ளிகேஷன்ஸ் இணைந்து வழங்கும் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. வணக்கம். வணக்கம் சார். இப்போதான் நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். ஆமாம், மறுபடியும் பண்ண வேண்டிய சூழல் வந்து போச்சு. ஐயா என்ன சொல்கிறது போங்க, தம் பிள்ளைய கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்துருப்பாரு. ஒரே பையனாச்சு, அது பிள்ளையா அது சரி படிச்சுது. பேசும்போது நெஞ்சு அடைக்குது. ஐயா சொல்றது கேட்டோம். என்ன உங்களுக்கு துக்கம் நெஞ்சு அடைக்குது? நான் ஐயாவை நெஞ்சில் வச்சுருக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்க. அந்த பச்சை குழந்தை முகுந்தன் ஏங்க அவரும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. என்னங்க நீங்கள் அது மூஞ்சி தூக்கிங்கன்னு அப்படியே போயிடுச்சு வெளியே. இவங்க இப்படிலாம் சொல்கிறாரு. ஐயா கஷ்டப்பட்டுக்கிறார், வருத்தப்பட்டிருக்காரு, துன்பப்பட்டிருக்காரு, துயரப்பட்டிருக்காரு. நான் கூட என் நண்பர் தான். நம்ம வந்து பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. ஆனால் உண்மைதானாங்க. அன்புமணி வந்து வீட்டில் வந்துட்டு ஐயாவை மிரட்டுறது, அடிக்க போனது. ஏங்க அந்த பொண்ணு இருக்குதுல்ல, அவங்க பொண்டாட்டி, அது போய் பத்திரக்காளி 2 உடல ஒழுங்காக இருக்க சொல்லியிருந்தேன். யாரு? சௌமியா, அன்புமணி ஒய்ஃபு. ஆமாம். பாய் மனுஷங்களா. அவர் கவரிங் மேன் பரம்பரை மாதிரி. கவரிங் மேன்ல மயிறு போச்சா உயிர் போயிடும். அந்த மாதிரி தான் அவரும். உலகத்திலேயே கூச்ச நாச்சமற்ற ஒரு ஆளு ராம்தாஸ். பச்சோந்தி வெக்கப்படுற அளவுக்கு வந்து கூட்டணி மாறினவர். வெட்கமறியால் விபச்சாரி. எங்க ஐயாவை அப்படி சொல்லாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவுடைய நம்பிக்கைக்குரிய விசுவாசிகள் தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நம்முடைய ஐயாவை அன்புமணி ஐயா அவர்கள் அவமானப்படுத்தி விட்டார். அதற்காக நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி செருப்பு போடக்கூடாது. அப்புறம் வந்துட்டு சாட்டையால் 6 முறை அடித்துக் கொள்ள வேண்டும். நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம். தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள், அவர் என்ன புண்ணியம் பண்ணாருன்னு தெரியல. இன்னைக்கு அந்த குடும்பம் ஒன்றுபட்டு ஒன்று கூடி இருக்காங்க. கட்சியும் காப்பாற்றுறாங்க, கழகத்தையும் காப்பாற்றுறாங்க, கொள்கை சித்தாந்தம் தெளிவாக இருக்கிறாங்க. அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை அக்கா தம்பி தங்கச்சிங்களுக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. இது குடும்பம், இது கட்சியா? இது அப்பனை பிடி சண்டை போட்டு சாவாங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய ஏங்க அந்த 10.5 ஒன்று இப்போ பிரச்சனை வேற ஒழுங்குது. ஏங்க இப்போ வந்து நான் ஒன்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்புறம் வருவாங்க. வணக்கம் நேர்களே, மை இந்தியா 24/7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வன்னியர் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் திரு CN ராமூர்த்தி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இப்போதான் நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். ஆமாம், மறுபடியும் பண்ண வேண்டிய சூழல் வந்து போச்சு. ஐயா என்ன சொல்கிறது போங்க, தம் பிள்ளைய கஷ்டப்பட்டு எப்படி வளர்த்துருப்பாரு. ஒரே பையனாச்சு, எப்படி வளர்த்துருப்பாரு. அது பிள்ளையா அது சனியம் படிச்சுது. பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடி, கட்சிக்காரர் முன்னாடி அப்பா ஒரு விஷயம் சொன்னார்னா கேட்டு அமைதியாக இருக்கணும். இல்லை பிடிக்கலன்னா தனியாக வந்து அப்பாட்ட சொல்லியிருக்கணும். அப்பா இந்த மாதிரிலாம் வேணாப்பா, இவர் வேணாம், வேற ஆள் போடலான்னு தனியாக சொல்லியிருக்கணும். பெத்த அப்பனை பப்ளிக்காக அசிங்கப்படுத்துறாரு. ஆமாம், தொடர்ந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறார் அவர் ஏற்கனவே. ரொம்ப தப்புங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ராமதாஸ்னா தனியால் இல்லை, ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுடைய அடையாளமே டாக்டர் ராமதாஸ் தான். அன்புமணி சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்க. நேற்று பெய்த மழையில் முளைச்ச காளான். அவருக்கு தெரியாத அரசியலா? அவர் தாவாத கட்சியா? அவர் வாங்காத பெட்டியா? தெரியல எனக்கு. அப்படிப்பட்ட ஐயா உட்கார வச்சு கட்சிக்காரங்க முன்னாடி அவமானப்படுத்துறது தப்பு இல்லை. என் மனசு உண்மையாக சொல்கிறேங்க, எனக்கு அவ்வளோ வருத்தமாக போயிடுச்சு. ஐயா தாங்க. தந்தை மகற்காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லென்னும் சொல்.
இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றுறதுக்கு ராமதாஸ் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அன்புமணி வந்து கொடுமைப்படுத்தினது, அடிக்க போனது, ஐயா எத்தனை முறை கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தார், எல்லா விஷயமும் தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எல்லாரும் நினைச்சிருக்காங்க டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இப்போதான் சண்டை, இப்போதான் பிரச்சனை நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு சொல்கிறேன், கேட்டுக்கங்க. 2022 டிசம்பர் 15 அப்போவே பிரச்சனை அப்பனுக்கும் பிள்ளைக்கும். அன்று முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவு, நம்மளை படைச்சது சாமின்னு சொல்றாங்க, ஆனா நம்மளை படைச்சது உண்மையான சாமி யாருன்னு கேட்டா அப்பனும் ஆத்தாலும் தான். அவங்க போனதுக்கு அப்புறம் ஐயோ போயிட்டாரே அப்படி புலம்புறதை விட அவங்க வாழ்ற காலத்துல அவங்கள பொக்கிஷமா பார்த்துக்கிறது ஒவ்வொரு பிள்ளையோட கடமை. பேசும்போது நெஞ்சு அடைக்குது ஐயா சொன்னது கேட்டா. உங்களுக்கு துக்கம் நெஞ்சு அடைக்குது, அந்த அளவுக்கு நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க. நான் ஐயாவை நெஞ்சில் வச்சுருக்கிறேன். இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களா ஐயாவை? 2022 ஐயா கஷ்டப்பட்டுக்கிறார், வருத்தப்பட்டிருக்காரு, துன்பப்பட்டிருக்காரு, துயரப்பட்டிருக்காரு. நான் வெளியே பார்க்கும்போது பொம்மை மாதிரி வெளியே உட்கார வச்சு ஐயா ஐயான்றாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படி இவ்வளோ வேதனை இருக்குது. 2022 ஐயா அவ்வளோ வேதனைப்பட்டிருக்காங்க. அது என்ன அவமானம் ஐயா? நான் பண்ணுறேன். எந்த இன்டர்வியூ இப்படி தான் துக்கம் அடைக்காது. நான் கூட என் நண்பர் தான், நம்ம வந்து பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. எவ்வளோ பாவம் செஞ்சு அதுக்காக அனுபவிக்கணும், அது பையன்கிட்டே அனுபவிக்கிறீங்க. இப்படி தூக்கி போடுற மாதிரி வேற ஆளுனா விடுவியா? இந்த மாதிரி மேடல கட்சிக்கார மைக்கை தூக்கி போட்டிருந்தா ஐயாவோட புள்ள விட்டுருக்குமா? யாரு? அன்புமணி ஐயாவோட புள்ள தானே. ஐயோ அதுதாங்க பதவி. யாருக்கு கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்களா தாங்க துவங்கி வச்ச அந்த கட்சியை சும்மா வந்து அவங்க பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள முதல்ல பிரச்சனை முடிக்கலாம். யாருங்க? ஐயாவுடைய கட்சிங்க. ஐயாவுடைய ஆரம்பிச்சாங்க. அவர் என்ன சொல்றாரு? சத்தியம் பண்றாரு, நான் எந்த காலத்திலும் கட்சிக்கோ பதவிக்கோ எதுக்கும் வரமாட்டேன், வாரிசு வராது. நீங்க அதெல்லாம் தப்பா இஷ்டத்துக்கு இதே பேசிக்கிறீங்க. உங்க பேச்சா நான் கேட்க மாட்டேன். ஐயா அப்படி சொல்ல மாட்டாரு, வார்த்தையில வந்து கரெக்டா இருப்பாரு. ஏங்க புரியல, மானஸ்தான் அவரு. அவர் கவரிங் மேன் பரம்பரை மாதிரி. கவரிங் மேன்ல மயிறு போச்சா உயிர் போயிடும், அந்த மாதிரி தான் அவரும். வார்த்தை தவற மாட்டாரு. இன்னைக்கு வந்து சொல்லிட்டாரு, என்ன உயிரா போயிடுச்சு. இந்த பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் அந்த உடனே இப்படி காமிச்சிடுறீங்க. இல்ல இது வந்து ஜூனியர் விகடன்ல வந்தது. நான் சொல்றது கேளுங்க. 1989 ராமதாஸ் வந்து கட்சி ஆரம்பிக்கப்பட்ட சத்தியங்கள் நீங்க படிங்களா சார்? இதே வேலையா போச்சு நம்ம படப்பு. 1989 ஜூலை 16 பாமக உதயமாகும் போது டாக்டர் ராமதாஸ் அளித்த 5 சத்தியங்கள். சத்திரியன் சத்தியம் எப்பவுமே வந்து பலிக்கும், உயிரே போனாலும் கவரிமான் பரம்பரை. இப்பயாவது புரிஞ்சுங்க ஐயா எப்படிப்பட்டவர்னு. சத்தியம் நம்பர் 1, எந்த காலத்திலும் கட்சியிலும் சங்கத்திலும் பதவி வகிக்க மாட்டேன். அப்ப கட்சியில் நிறுவனன்றது என்னது? அது பதவி. அதில் வேற வந்து ஒன்றுமே இல்லாததுக்கு எப்படி வந்து அதிகாரங்குது? ஒரு அமைச்சரை அவர் வந்து தலைவராக இருக்கிற வந்து நீக்கிற, வேற ஆளை கொண்டு வர. எந்த காலத்திலும் கட்சியிலும் சங்கத்திலும் பதவி வகிக்க மாட்டேன். அப்ப எந்த வாய் இது? என்னங்க நல்ல வாயா நார வாயான்னு கேக்குறீங்களா? ஆமா இருங்க. எந்த காலத்திலும் கட்சியிலும் சங்கத்திலும் பதவி வகிக்க மாட்டேன்னு சொன்னாரு. பதவி வகித்தாரா? அதை நிறுவனர்ன்றாரு, அவர் பேர்ல தான் அறிக்கை வருது. ஐயா ஏமால இன்னைக்கு சொல்லிட்டார்ல, நான் தான் நிறுவனர்னு. ஆமா நிறுவனர், நான் துவங்கின கட்சி, யாருக்கு இங்க வேலை இல்லை, விருப்பப்பட்டா இரு, இல்லைன்னா போ. ஏங்க அந்த இருங்க ஃபர்ஸ்ட் சத்தியமா காலி ஆயிடுச்சு. ஆமா மீதி 4 இருக்கு. பொது கூட்டங்களுக்கு சொந்த செலவில் தான் வருவேன். இப்படி சொல்லக்கூடிய ஒரு மானமுள்ள மனிதன் உலகத்துல எங்கேயாவது இருக்கிறாரா? அவர் இன்ன வரலாம் இவ்வளவு பெரிய மாட மாளிகை கோட கோபுரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு சொத்து சேர்ந்தது? இப்போ எல்லா கூட்டங்களும் தன்னோட சொந்த செலவுல போறது இல்லையா? எல்லாம் மக்கள் கொடுத்தது. ஐயா என்னையா இது? சரி ஓகே விடுங்க, 3வது வரலாம். எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். என் செருப்பு கூட சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்குள் நுழையாது. ஆமா. இப்போ என்ன பண்ணுவீங்க? அன்புமணிக்கு இதெல்லாம் கேட்டது யாரு? இதுக்கெல்லாம் பதவி எல்லாம் கேட்டது யாரு? ராமதாஸ் தானே போறாரு. ஐயோ என்னையா இது? ஆமா அவரு சத்தியசீலருங்க. சத்தியம் அவருக்கு செய்து வந்து சக்கரை பொங்கல்ங்க. சத்தியசீலர், அதனால தான் நான் சத்தியசீலர்னு சொல்றேன். எம்பி எம்எல்ஏ எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறது யாரு? மருமகளை தான் ஏதோ தேர்தலில் போட்டியிட வச்சாரு. ஆமா எல்லாரையும் தான் போட்டியிட வைப்பார் அவர். விடுங்க. சரி இப்போ மாட்டீங்க. என் வாரிசுகள் படிங்க சார். ஏன் நிறுத்திட்டீங்க? அடுத்தது போகிறதுக்கு மனசு வரலையா? சரிங்க படிக்கிறேன். நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா? படிங்க சார். விட மாட்டேங்க போல இருக்கு. படிக்கிறேன். சாப்பிட்டீங்களா நீங்கள்? சாப்பாடு டீ காஃபி சாப்பிடலாமே, கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்றும் வேண்டாம் சார். படிங்க. இதை படித்தாலே எல்லாம் சாப்பிட்டா மாதிரி எனர்ஜெட்டிக்காக ஆகுது. விட மாட்டேங்க ஐயா. போயா. என் வாரிசுகள் கட்சியில் எந்த பொறுப்புக்கும் ஐயோ என்ன தலையெழுத்து. என் வாரிசுகள் கட்சியில் எந்த பொறுப்புக்கும்
வரமாட்டார்கள். அப்போ அன்புமணி யாரு நீ சொல்லணும்ல. வாரிசு வராதுன்னு சத்தியம் பண்ணியிருக்கிற உலக மகா சத்தியசீலரு. சரி விடுங்க, முடிஞ்சிச்சு. என்ன காவலர். அப்புறம் கடைசி அஞ்சாவது இருக்கா? முடியல 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 விட மாட்டேங்க ஐயா. போயாங்கய்யா. பிரதமர் பதவி கொடுத்தாலும் சரி, சுவிஸ் பேங்கில் 1000 கோடி ரூபாய் போடுவதாக சொன்னாலும் சரி. என் செல்லமே, என் தங்கமே, என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. ஐயோ, நான் நினைச்சேன் ஐயா இப்படி எல்லாமே சத்தியத்தை மீறிட்டாருன்னு பார்த்தேன், மாட்டிக்கிட்டீங்க. பிரதமர் பதவி கொடுத்தாலும் சரி, சுவிஸ் பேங்கில் 1000 கோடி ரூபாய் போடுவதாக சொன்னாலும் சரி, ராமதாஸ் விலைக்கு போக மாட்டார். ஒவ்வொரு தேர்தலும் பச்சோந்தி வெட்கப்படுகிற அளவுக்கு மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். இதுவரை 10 தேர்தல் எம்பி தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள், 8 எம்எல்ஏ தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். இவர்கள் பெட்டி வாங்காமலா? பச்சோந்தி வெட்கப்படவில்லையா? இருக்கிறவர்களெல்லாம் திட்டவில்லை அவர்களை? எது செய்யல? எல்லாம் தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. என்னது பிரதமர் பதவி கொடுத்தாலும் சரி, அது ஓகே. சுவிஸ் பேங்கில் 1000 கோடி ரூபாய் போடுவதாக சொன்னாலும் சரினா என்ன சொல்ல வராரு? இல்லை, எது இருந்தாலும் காசு கொடுங்கப்பா. அவரே சொல்லிடுறாரு, நீ பிரதமர் பதவி கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், சரியா? ஆனால் சுவிஸ் பேங்கில் இங்கே கொடுத்தா மாட்டிக்கும்ல. ஆமாம், சுவிஸ் பேங்கில் கொடுத்தா அங்கே லேட்டாக மாட்டிப்போம். இல்லைங்க, அமௌண்ட்டு தெரியாது. அவர் என்ன சொல்கிறது, உங்களுக்கு அமௌண்ட்டை தெரிவிச்சிட்டார், புரியுதுங்களா? அவர் மறைமுகமாக சொல்ல பாருங்க, பிரதமர் பதவி கொடுத்தாலும் சரி, ஓகே சரி, அப்படி இல்லையா சுவிஸ் பேங்க்கில் 1000 கோடி ரூபாய் போட்டுரு, நோவாமல் நோம்பு கும்பிட்றோம், அங்கே போட்டுரு, நான் பப்ளிக்காக விலைக்கு போக மாட்டேன். என்னங்க நாங்கள் கூட சேர்த்துட்டேன். ஆமாம், உண்மை. ஒரு பெரிய மனுஷனாச்சா வார்த்தை மீற மாட்டார்னு நினச்சேன். ஐயோ, உங்கள் முன்னாடி பேசுங்கிறேன், பிடிங்க. உணவு நான் கொண்டு கொடுத்துட்றீங்க. ஏன் தான் இல்லைங்க, இது என்ன நான் என்ன கொடுக்குறது? இதெல்லாம் உண்மைதானங்க. அன்புமணி வீட்டில் ஐயாவை மிரட்டுறது, அடிக்க போனது. ஏங்க அந்த பொண்ணு இருக்குது இல்லை, அவங்க பொண்டாட்டி, அது போய் பத்திரக்காளி 2 ஊரில் அவங்க புருஷனை ஒழுங்காக இருக்க சொல்லியிருந்தேன். யார் அந்த சரஸ்வதி அடிச்சிட்டா மாதிரி. அதுக்கப்புறம் தான் உடம்பு சரியில்லாமல் பைபாஸ் ஆப்ரேஷனாக நடந்தது. அப்போது அதாவது தான் பத்திரகாளின்னு ஒரு சரஸ்வதியை போய் உன் புருஷனை ஒழுங்காக இருக்க சொல்லு அப்படின்னு. யாரு? சௌமியா, அன்புமணி ஒய்ஃபு. ஆமாம், எங்கள் ஐயாவுடைய ஒய்ஃபை திட்டது. ஆமாம், மிரட்டுறது. பாய் மனுஷங்களா, ஐயாவை தான் அடிக்கிறீங்க மிரட்டுறீங்க, பார்த்தா அம்மாவையுமா? ஆமாம். இப்போ என்னதான் பிரச்சனை? அன்புமணிக்கு ஐயாவுக்குன்னா சொத்து பிரச்சனை இருக்கு. நான் கேட்குறேன், டாக்டர் ராமதாஸ், சரஸ்வதி அம்மா, அக்கா காந்திமதி, அன்புமணி, தங்கை கவிதா 5 பேர் தானேங்க. ஆமாம். இது ஒன்று. இன்னொரு ஃபேமிலி ஒன்றுக்குது இல்லை. முதல்ல எனக்கு அந்த ஃபேமிலி புரிய வைங்களேன். டாக்டர் ராமதாஸ் ஃபேமிலி யார் யார் சொல்லுங்க. நீங்கள் போன வாட்டி ரொம்ப குழப்பிட்டீங்க. ராமதாஸுக்கு பிறந்தது அந்த 3 பேர். இது இல்லாமல் நான் நோட் பண்ணிக்கிறேன், நோட் எங்க டைரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது பெரிய குடும்பங்க. ஆமாம், அது எழுதி வைக்கினா தான் நல்லாயிருக்கும். என்னங்க நீங்களும் டைரி அடிக்கிறீங்க? ஆமாம், இதுனா ஒரே இதில் எப்படி சொல்கிறது? என்ன நாட்டு சுதந்திரத்துக்கு போராடினவங்களா? யாருன்னே தெரியாத ஆளுல எது வச்சுன்னு இருந்து தானே சொல்ல முடியும். சரி, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எதுலேருந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். டாக்டர் ராமதாஸ் இருக்கார்ல? ஆமாம், நம்ம ஐயா நிறுவனர் ராமதாஸ், அவருடைய அப்பா அது வேறுங்க. நான் நீங்கள் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேங்க. சரி, சஞ்சீவ் ராய் கவுண்டர். யாரு? டாக்டர் ராமதாஸுடைய அப்பா அப்படின்னு. இருங்க, சஞ்சீவராய கவுண்டர், கிராமிய கலைஞர். சரி, இது வேறையா? கிராமிய கலைஞர் அவர் டாக்டர் ராமதாஸுடைய அப்பா. அப்பா இல்லை, ஆமாங்க, அது வேற. சரி, ஓகே. அவருடைய இதில் வர்றது யார் யாருன்றது முதல்ல சொல்லுங்க. அவருக்கு 3 கல்யாணம் ஆகுது. யாருக்கு? சஞ்சீவ் ராய் கவுண்டருக்கு 3 மனைவி. ஆமாம். முதல் மனைவி பேரு? அது பேரு தெரியல. நல்லாம்ன்ற ஊரில் பெண் எடுக்கிறாரு. முதல் மனைவியா? ஆமாம். அவங்களுக்கு குழந்தை இல்லை. நான் நோட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு குழந்தை இல்லை. இப்போ ரெண்டாவது ஒய்ஃப் எத்தனை ஒய்ஃபுங்க? கணக்கு பிரகாரம் சொல்லும்போது இல்லை, அதுக்கு இல்லை, பேப்பர் 10லன்னா அந்த பக்கம் பெரிய பேப்பர் வச்சுக்கோ, அது கேட்டேன். சரி சொல்லுங்க. என்னங்க மறந்துட்டு? இல்லை, அது நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய வந்துனுக்குதா? ஏங்க என்ன குழந்தை தனியாக வருது? என்னங்க? இல்லைங்க, ரெண்டாவது ஒரு ஒய்ஃபு சுபலட்சுமி. ஓகே, நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியல. பாருங்க, போன நிகழ்ச்சியில் சொன்னீங்கல்ல. ஆமாம், நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க. ஐயா பார்த்து பெருமைப்படுவார் பாரு, நம்ம முக்தார் மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறேன் பாருங்க. ஆமாம். சரி, மூணாவது ஒய்ஃபு தான் நவநீதம்.
இது வந்து டாக்டர் ராமதாஸுடைய அப்பாவுடைய மனைவிகள். ஆமாம். முதல் மனைவி நல்லா கிராமத்தில் இருந்தவங்க, பேர் தெரியல உங்களுக்கு. ரெண்டாவது மனைவி சுப்பலட்சுமி, கரெக்டுங்களா? மூன்றாவது மனைவி நவநீதம். இப்போ இதில் ராமதாஸுடைய அம்மா யாரு? ராமதாஸுடைய அம்மா வந்து நவநீதம். டாக்டர் ராமதாஸ் ஐயாவுடைய அம்மா யாரு? சத்யசீலர் ராமதாசனுடைய அம்மா வந்து நவநீதம். சரி, மூணாவது டிக் பண்ணிக்கிறேன். நவநீதம் அம்மாவுடைய கணவர் தான் சஞ்சீவி ராய் கவுண்டர். ஆமாம். ராமதாஸுடைய அப்பா தான் சஞ்சீவி ராய் கவுண்டர். இல்லை, அதில் டிஸ்பியூட் இருக்குது. என்னங்க? அவங்க வேற ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறந்தாங்க, அதுதான் ராமதாஸு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த சஞ்சீவி ராய் கவுண்டர் வந்து கிராமிய கலைஞர். அவர் கூட சேர்ந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணதுக்கெல்லாம் பொண்ணாக பிறந்து போச்சு. அதனால் பையன் பிறக்கணும், ஏற்கனவே அவங்களுக்கு பையன் பிறந்துக்குதுன்னு இதை அழைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறார் அந்த காலம். இப்போது நல்லா கிராமத்தில் கல்யாணம் பண்ணாங்களே, அவங்களுக்கு குழந்தை இல்லை. சரி, சுப்பலட்சுமி அம்மாவுக்கு அவங்களுக்கு 3 பொண்ணு. 3 பொண்ணு நோட் பண்ணிக்கிறேன். இப்போ நவநீத அம்மாவுக்கு அவங்கள பொறுத்தவரையில் 4 பசங்க. இருங்க 4 பசங்க. அப்போ இவர் ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ், அந்த சத்யசீலர் வந்து ஏற்கனவே அவங்க இது பண்ணி பிறந்தவங்க. இவங்க அம்மாவுக்கு கணவர், அவங்களுக்கு தான் 3 புள்ள பிறகுறாங்க. அந்த 3 பேர் வந்து ஒருத்தர் வந்து சுப்பிரமணி. நோட் பண்ணிக்கிறேன். சுப்பிரமணி. ரெண்டாவது வந்து டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க? இல்லை, இதுதான் உங்களுக்கு வேற இல்லை. அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து எழிலன். சீனு கவுண்டர். இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. நவநீதம் ராமதாஸுடைய அம்மா, அவங்களுக்கு 3 பசங்க. சுப்பிரமணியம், எழிலனு, சின்ன கவுண்டர், சீனு கவுண்டர், சீனி கவுண்டர், 3 பசங்க. நம்ம இவர் ஐயா, அவர் அந்த அம்மா தான். அவருக்கு அம்மாவும் அந்த நவநீதம் தான். ஆனால் அவர் வந்து முதல்ல வேற ஒருத்தரோட சேர்ந்து குழந்தை பிறந்துடுது. அதுக்கப்புறம் கூட்டுட்டு வந்துடுறாரு இவர். அந்த காலத்தில் அதெல்லாம் சாதாரணங்க. ஏங்க, நான் படிக்கும்போது கூட இவ்வளோ கஷ்டமாக இல்லைங்க. என்னங்க இது? சரி, ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ அவருக்கு வந்து நவநீத அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க. 1 ராமதாஸ், 2வது சுப்பிரமணி, 3வது சீனு கவுண்டரு, 4வது எழிலன். ஐயா தான் பெரியவரா? ஆமாம், அதுதான் முதல்ல அந்த மாதிரி இது பிறந்ததுனால அவர் பெரியவா. சாமி, சார் இருக்கிறத வந்து சொல்லும்போது கரெக்டாக சொல்லணும். நீங்கள் வந்து இவ்வளோ கரெக்டாக இது பண்ணும்போது நான் தப்பாக சொல்ல முடியுமா? சத்யசீலரை பற்றி பேசும்போது கரெக்டாக சொல்லணுங்க. ஐயாவுடைய அப்பாவுடைய காலம் வந்து பழைய காலங்க, அதனால 3 மனைவி இருந்துச்சு. சரி, விடுங்க. இப்போ வந்து டாக்டர் ராமதாஸ், டைரி எடுத்து வச்சுக்கோங்க. டாக்டர் ராமதாஸ், அவருடைய மனைவி பேர் சரஸ்வதி. முதல்ல நாடக காதலை அரங்கேற்றி. இப்போ அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லாதீங்க. ராமதாஸுக்கு வந்து 3 பிள்ளைகள். நீங்க அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கேட்டீங்க, நான் 3 சொல்றேங்க. டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் சரஸ்வதி அம்மாவுக்கும் பிறந்த பிள்ளைகள். ஆமா. முதல் பிள்ளை காந்திமதி. ரெண்டாவது அன்புமணி. அன்புமணி. பெட்டிமணி. இருங்க, நீங்க வேற மாட்டிட்டாதீங்க. அன்புமணி. மூணாவது கவிதா. இவங்க யாரை நான் பார்க்கவே இல்லைங்க. யாரு? காந்திமதி அம்மாவை பார்க்கல, கவிதா அம்மாவை பார்க்கல. அன்புமணி எலெக்ஷன் நின்னார்ல எம்பிக்கு. ஆமாம், லோக்சபா. அப்போல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணது தர்மபுரியிலே முகாமிட்டு பண்ணது யாரு? கவிதாவா அந்த காந்திமதியா? அடப்பாவி மனுஷா, அந்த காந்திமதி அம்மா தான் அன்புமணிக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. அந்த காந்திமதி அம்மாவுடைய பிள்ளை வரக்கூடாதுன்றாரு. வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சரி, விடுங்க. ரைட்டு, ஓகே. டாக்டர் ராமதாஸுடைய குடும்பம், மனைவி சரஸ்வதி, மூத்த மகள் வந்து காந்திமதி, 2வது மகன் வந்து அன்புமணி, 3வது மகள் வந்து கவிதா. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் ஃபேமிலி. ஆமாம், அவ்வளோதான், விட்டுருங்க. டாக்டர் ராமதாஸ் தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் நாகரிகம் என்ற அடிப்படையில் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடியவர். ஒரே மனைவி சரஸ்வதி. அப்புறம் இல்லை, அவருக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குது. ராமதாஸுக்கு சரஸ்வதிக்கு பிறந்தது காந்திமதி, அன்புமணி, கவிதா. ஆமாம், முடிஞ்சது. இப்போ மறுபடியும் என்ன பிரச்சனை பண்ணுறீங்க? ஏங்க, சுசீலான்னு இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்கள ஆமாம் இருக்கிறாங்க. அவங்களால தான் இப்போ பிரச்சனையை ஆரம்பித்து பூதாகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. இது மேக்ஸ் கணக்கு மாதிரி இருக்குது. இப்போ சுசீலாவா? நம்பர் 2 சுசீலா எப்படிங்க மனைவி ஆக முடியும்? யாருங்க அவங்க? ஏங்க, சுசீலா வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு ஆகஸ்ட் 20ஆம் தேதி. சொன்னீங்க நர்ஸு. அவங்க நர்ஸு கிடையாதுங்க, அது 4ஆம் கிளாஸ் படித்தவங்க. நீங்கள் என்னங்க, நீங்கள் ரொம்ப முக்கியம். நர்ஸாக அந்த போட்டோ வேணா. இப்போ இது யாரு? இது வந்து அவங்க ஃபோட்டோ. யார் ஃபோட்டோ? சுசீலா ஃபோட்டோ. அன்புமணிக்கு வந்துட்டு அம்மா சித்தியா?
ஆமாம், சித்தி தான். இவங்க தான் சுசீலா. ஆமாம். இந்த விஷயம் சரஸ்வதி அம்மாக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? நீ ஜாலியாக இருக்க போய் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கொடுத்து வச்ச மனுஷன். நமக்கெல்லாம் அப்படி அமைய மாட்டேங்குது. இது யாரு? இது வந்து இப்போது ரீசண்டாக வந்து சுசீலாவினுடைய தம்பி பேத்திக்கு மஞ்சள் நீராட்டு விழா பண்ணாங்க. இருங்க இது தனியாக எழுதிடுறேன். சுசீலாவினுடைய தம்பி நம்பர் 2 ராமதாஸுடைய இரண்டாவது மனைவி. இப்போ சுசீலாவுக்கு பசங்க சொல்லுங்க. சுசீலாவுக்கு பசங்க கிடையாது. அவர் வந்து உஷாரா முதல்லயே ஆப்ரேஷன் பண்ணிட்டார். ஆமாம், அது அப்படியே சொல்லிட்டீங்க. சரி, இப்போ சுசீலா அவர் குடும்பம் வந்து அவங்க தம்பி ஒருத்தர் இருக்கா. அவன் பேர் பொய்யாமொழி. தம்பியா? ஆமாம், இவர் தான் அந்த பொய்யாமொழி. இருங்க நோட் பண்ணிக்கிறேன். அது இந்தம்மா யாரு? அதுதான் அவங்க அக்கா, பொய்யாமொழியினுடைய அக்கா. சுசீலாவினுடைய தம்பி தான் இவன். எப்பா சாமி, இருங்க நான் முதல்ல முடிச்சிடுறேன். ரைட்டு. சரஸ்வதி அம்மாவுக்கு வந்து மூத்த மகள் வந்து காந்திமதி, ரெண்டாவது பையன் வந்து அன்புமணி, மூணாவது மகள் கவிதா. முடிஞ்சு போச்சு. இப்போ ஐயாவுடைய ரெண்டாவது ஒய்ஃபு சுசீலா அம்மாவுக்கு குழந்தைங்க இல்லை. இது சுசீலா அம்மா தானே? அதுதான் அதோ இருக்கிறாங்களே ராமதாஸ் கூட உட்காந்துக்கினேன். சுசீலா அம்மா? சுசீலா தான். என்னங்க இவ்வளோ நெருக்கமாக உட்காந்துக்கிறாங்க? அதான் அவங்க பொண்டாட்டிக்கிட்டே நெருக்கமாக உட்காரத்துல உங்களுக்கு நாங்கள் வருத்தம். சரி, ஓகே. சுசீலா அம்மா. அப்புறம் இன்னொன்று என்ன? இது வந்து அவங்களுடைய தம்பி பொய்யாமொழினா மச்சானா அவங்களுடைய குழந்தை தான் வந்து. இருங்க ஒன்று நோட் பண்ணிக்கிறேன். சரி, ரொம்ப குழப்பமாக இருக்குங்க எனக்கு. ஒரு விஷயம் இருங்க. சுசீலா அம்மாவுக்கு குழந்தை இல்லை, பொய்யாமொழி. ரைட், ஓகே. இவ தான் பொய்யாமொழியா? ஐயா கூட இருக்கிற பொய்யாமொழி என்ன பண்ணுறாரு? பொய்யாமொழி ஒன்றும் வேலைலாம் இல்லை. ராமதாஸ் கொடுத்த சொத்தை வச்சுக்கின்னு அதில் வாடகை வாங்கி வசூல் பண்ணிக்கின்னு சாப்பிட்டுன்னு இங்கே தான் இருக்கிறாரு. என்னங்க திருப்பெரும்புதூர். ஐயா சுசீலாமா பக்கத்தில் குழந்தை இருக்கு. அது ஏதோ ஒரு குழந்தை. அந்த வந்து ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கினாங்கல்ல, மஞ்சள் நீர். அந்த குழந்தை தானே? ஆமாம். எப்பா சாமி, என்னால் முடியல. முடிச்சா இது வந்து அவள் தானே ஃபேமிலி. இருங்க, ராமதாஸ் அந்த இதுக்கு வராரு. எங்கே வராரு? அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது. எந்த நிகழ்ச்சி? மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சிக்கு வரும்போது. யாருக்கு? சுசீலாவினுடைய பேத்திக்கு. இது வந்து யாருடைய குழந்தை? இது வந்து பொய்யாமொழியினுடைய பொண்ணுக்கு பொண்ணு. பொய்யாமொழியுடைய மகளுக்கு மகள். பொய்யாமொழியினுடைய மகள் பேர் பூர்ணிமா. அதனுடைய பொண்ணுக்கு தான் மஞ்சள் நீராட்டு விழா. ஓகே. பூர்ணிமாவுடைய மகளுக்கு தான் மஞ்சள் நீராட்டு விழா. அதாவது பொய்யாமொழியுடைய பேத்தி. ஆமாம். சுசீலாவுடைய பேத்தி, ஐயாவுடைய பேத்தி. ஆமாம். ஃபங்க்ஷன் ஃபோட்டோ கிட்ட இருக்கு. ஃபோட்டோ இருக்கு. அதுதான் அதோ இருக்கு. எப்போ? இப்போ 2 நாளுக்கு முன்னாடி நடந்ததுங்க. 2 நாளைக்கு முன்னாடியா? ஆமாம். எல்லாம் வெடிக்குது. அது இல்லாமல் புகை இருக்காது என்பது உண்மை. நான் நினைச்சேன், என்னடா அது பெத்த பிள்ளைக்கு மேடையில கோவம் வருது, ஏன் இப்படி கோவமா இருக்கு? ஏன் மஞ்சள் நீராட்டு விழாக்கு நீ வரணும்? ஏகே மூர்த்தி போறான், வீட்டுக்கு போய் நேராக சொல்லிட்டு வாயா, எல்லாம் கொண்டு போய் பரிசீலனை கொடுத்துட்டு வான்னு சொன்னது எவனும் கேட்கல. அதனால தான் இந்த மாதிரி இந்த வேலை. இவ்வளோ நெருக்கமாக சரஸ்வதி கூட உட்காந்துருக்காது எந்த ஃபோட்டோலையும். ரைட், ஓகே. இப்போ ஐயா வந்து இருக்கிறாரு. பேத்தி எங்க? இது வந்து இந்த அதனுடைய பொண்ணு. யாருடைய பொண்ணு? இந்த இதுக்கு அம்மா பூர்ணிமாவுக்கு மகள். அந்த இருங்க கொஞ்சம் இருங்க, கணக்கு பெருசாக போகுது. பொய்யாமொழியுடைய மகள் தான் பூர்ணிமா வந்து ஐயாவுடைய பின்னாடி நிற்கிறாங்க. மாலை போட்டிருக்கிறது வந்துட்டு மகள் இல்லையா? அந்த பேத்தி மஞ்சள் நீராட்டு விழா. ஐயா வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துக்கிறாரு. ஓகே, பப்ளிக்காக போயிருக்காருங்க. கல்யாண சத்தத்தில் எடுத்திருக்காங்க, அதில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் பப்ளிக்னா இது என்ன? சரி, ஓகே. ரைட்டு. கணக்கு இப்படி இது 1 ஐயாவோட அப்பாவுக்கு 1 2 3 3 4. அதுக்கப்புறம் ஐயாவுக்கு 1 2 முதல்ல 1 2 3 சிலாமா பேத்தி. ரைட், ஓகே. கணக்கு புரிஞ்சிச்சு. இப்போ சொத்து பிரச்சனை இதுக்குள்ளே தானா? ஆமாம், சொத்து பிரச்சனை. அப்போ சொத்து பிரச்சனைனா காந்திமதி, அன்புமணி, கவிதா இவங்க தான் சொத்து பிரச்சனை. சுசீலாவுக்கு கொடுக்க வேணாவா? அவங்களுக்கு வந்து எனக்கு பணம் கொடுக்கணும்னு கேட்ட உடனே தானே அவங்க வந்து 150 கோடி ரூபாயில் விஸ்வகர்மானுடைய சங்கம் வச்சு கொடுத்தாரு, அறக்கட்டளை வச்சு கொடுத்துருக்காரு. அது இருக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ வந்து இந்த எலெக்ஷன் டைமில் 500 கோடி ரூபாய் வாங்குறாங்க இல்லைங்களா? சுசீலா சொல்லாங்க, குழப்பமாயிடும். ஐயாவுடைய 2வது மனைவி சுசீலா அப்படின்னு சொல்லுங்க. சத்யசீலனுடைய 2வது மனைவி சுசீலா. சரி. சுசீலாவுக்கு வந்து சொத்து கேட்குது, எனக்கு பணம் கொடு, எனக்கு 150 கோடியோட கொடு, எனக்கு மொத்தத்தில் சரிபாதியாக பிரித்து கொடுன்னு கேட்குது. ஆமாம். சுசீலா சித்திக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனை இல்லை. சுசீலா சித்திக்கும் அன்புமணிக்கு தானே பிரச்சனை. எல்லா கட்சி அது தானே நிர்வாகம் பண்ணுது. இந்த சுசீலா பர்மிஷன் கொடுத்தா தான் சந்திப்பார்.
அதாவது அன்புமணி அன்புமணி அரசியல் கட்சி வர்றதுக்கு முன்னே சுசீலா அம்மா தான் எல்லாம் பார்த்தாங்க. ஆமா. ஆனா இந்த விஷயத்தை சரஸ்வதி அம்மா ஐயாவுடைய முதல் மணி வந்துட்டு, டே மணி பார்த்தியா அவங்க அப்பா என்னென்ன பண்ணிருக்காரு இருப்பாரு, எல்லாம் அவங்க சித்திகாரி தான் பார்த்துக்கிறாங்க, நான் எதுக்கு இந்த வீட்டில் தள்ளத்துக்கு இருக்கணும், எனக்கு மரியாதை இல்லை இந்த வீட்டில் இருந்தோடனே அந்த பிள்ளைக்கு சொல்லி 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 விஷயத்தை விதைச்சிட்டாங்க. அந்த புள்ள வளர்ந்து அரசியல் வந்த பிறகு இப்போ சித்தி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைக்காட் பண்ணுறாரு. கரெக்டா? கரெக்ட். இதனால சித்திக்கும் அன்புமணிக்கும், நானும் சித்தி சொல்கிறேன்னா என்ன நடக்க போதும், சரி விடுங்க. இப்போ ஏபி ரிலேட்டிவ் பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஏ டீம் வந்து சரஸ்வதி அம்மா, பி டீம் வந்து சுசீலா. ஓகேவா? ஏ டீம் வந்து இன்ஆக்டிவ், பி டீம் தான் ஆக்டிவ். சரி, ஓகே. ஆனால் பி டீமு ஆக்டிவ், ஆனால் ஆக்டிவாக வாரிசு இல்லை. ஆனால் ஏ டீமு இன்ஆக்டிவ், ஆனால் வாரிசு ஆக்டிவ். பி டீம் தான் இவங்களை வந்து தூண்டி விட்டு நீ போய் கேளு அப்படின்னு சொல்கிறது யார்? பி டீம் தானே. இந்த காந்திமதிக்கு ஊக்கம் கொடுக்குறதும் காந்திமதி தான் நீ பண்ணணுன்றதும் இவங்க தானே, சுசீலா தானே பண்ணுறாங்க. சித்தி வந்து சரஸ்வதி அம்மா பிறந்த குழந்தை மேல அக்கறை. ஏன்னா அவங்க அப்போ கிளினிக்ல வேலை செய்யும் போது அந்த அம்மா குழந்தை இல்லை, அதனால குழந்தைனா ஆசையா இருக்கும். சரி விடுங்க, ரைட், ஓகே, முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் பொண்ணு காந்திமதி இல்ல? ஆமா. காந்திமதி குழந்தைங்க சொல்லுங்க, எத்தனை பசங்க? அன்புமணி அக்கா அம்மாக்கு 3 பையனுங்க. ஃபர்ஸ்ட் பையன் பேரு இல்ல அது நீட் எக்ஸாம் கஷ்டமா இருக்கும் போல சப்ஜெக்ட். ஆமா. முதல் பையன் பேரு சுகந்தன், டாக்டர் சுகந்தன். ஆமா. அவங்க ஒய்ஃப் பேர் வேணுமா? டீனா. ஆமா, நல்ல பேர் தான். அவங்க ராணிப்பேட்டுக்கார தாங்க, இங்க உள்ளவங்க தான். அடுத்தது பிரதிவன். மூணாவது வினீத் என்கின்ற முகுந்தன். இப்போ முகுந்தன் எங்க மாவட்ட மருமகனுக்காக அன்புமணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஆமா. அவங்க ஒய்ஃப் பேரும் இவங்க ஒய்ஃப் பேரும் நீங்க கேட்பீங்க. அது எப்படியே சொல்லிடுறேன். இந்த டாக்டர் பிரதிவன் உன்னுடைய ஒய்ஃப் பேர் வந்து சம்யுக்தா, அன்புமணியுடைய முதல் பொண்ணு. அக்கா காந்திமதியுடைய மகனுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமா, 2வது பையனுக்கு. அவன் டாக்டர். அன்புமணியுடைய முதல் மகளை, அதாவது வினீத் என்ற முகுந்தனுடைய அண்ணனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமா, கரெக்டா? கரெக்ட். சம்யுக்தாக்கு என்ன வேணும்? முகுந்தன். அவன் மாமா. முடிஞ்சிச்சு, 3 பசங்க முடிச்சா? இல்லை, வினீத்துக்கு என்னன்னு சொல்லலையா? சொல்லுங்க. என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தான். அவனுடைய ஒய்ஃப் யாருன்னா ஐஸ்வர்யா. எந்த ஐஸ்வர்யா? செம்பரம் கடத்தலில் தேடப்பட்டாலும் குண்டாசில் போன ரொம்ப இல்லை, அவங்களுடைய மனோ, ராயபுரம் மனோனுடைய சொந்த அண்ணன் பொண்ணு. ஆமாம். மனோ யாரு? முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாரு, இப்போ வந்து அதிமுகவில் இருக்காருல்ல. சரி, இந்த ஃபேமிலி முடிச்சா? அடுத்தது டாக்டர் நம்ம அன்புமணி. ஏங்க பெட்டிமணின்னு சொல்லுவீங்க வழக்கமா? ஒன்று இருங்க, நான் அடிக்கடி இப்படி தான் சொல்லிடுறேன், நீ பிரச்சனை ஆட போகுது. ரைட்டு, பெட்டிமணி. சின்ன பெட்டிமணி. ஒன்று இருங்க, அன்புமணி சௌமியா இல்லையா? ஆமா. பசங்க நம்பர் 1 சம்யுக்தா. நம்பர் 2 சங்கமித்ரா. என்ன பேர்? சங்கமித்ரா, சூப்பர். 3வது சஞ்சுத்ரா. அவ்வளோதானே? ஆமாம். 3 பொண்ணுங்க. ஆமாம். வேணாடாப்பா, 3 பொண்ணுங்களே போதும். ஏன் சொல்லுங்க? ஒரு பையனை பெற்றுட்டு ஐயா படுற கஷ்டம் போதாதா? ஆமாம். அதுதான் சந்தி சிரிக்குது. ஒரு பிள்ளைய பெற்று எப்பா. ரைட், இப்போ சம்யுக்தா வந்துட்டு காந்திமதி அக்காவுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே. சங்கமித்ரா வந்து அவர் ஒரு கான்ட்ராக்டராக இருந்தவர், அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சஞ்சித்ராவுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. இதுக்கு டிமாண்ட் அதிகம். அந்த அன்புமணி மச்சாங்கிறான்ல விஷ்ணு, அது கணக்கில் வரவே இல்லைங்க. விஷ்ணு சௌமியாவுடைய அண்ணன்ல, இந்த பொண்ணை வந்து அவன் கேட்குறான், சஞ்சித்ராவை. அன்புமணியுடைய ஒய்ஃப் சௌமியா இருக்காங்களே. ஆமாம். அவருடைய அண்ணனா? ஆமாம். அவர் வந்து சஞ்சித்ராவை கேட்குறாரு, கல்யாணம் பண்ணிக்க கேட்குறாங்க. அன்புமணியுடைய தங்கச்சி கவிதா 3வது. அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? அவங்களுக்கு 2 பையங்க. அவங்க வீட்டுக்கார், கவிதாவுடைய வீட்டுக்காரு, அவர் வந்து ஜெய் கணேஷ் டாக்டர். ஆமாம். அவங்க அப்பா யாருன்னு கேட்டால், அன்புமணி வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது சேர்மனாக இருந்தவர் மெடிக்கல் கவுன்சிலுக்கு. சரிங்க, சரி, ஓகே. இப்போ சரி, கவிதா, ஜெய் கணேஷ், அவங்களுக்கு பிறந்த குழந்தை நிதர்சன். இந்த நிதர்சன் தான் ஏகே மூர்த்தி பொண்ணு கொடுக்குறாரு. ஐயாக்கு அப்படி சொந்தம் வருதா? ஆமாம். அன்புமணிக்கு அப்படி சொந்தம் வருதா? இப்போ என்னன்னா, ஏகே மூர்த்தி எனக்கு எந்த பதவியும் கொடுக்கல, எனக்கு இளைஞரணி கொடு, எனக்கு வந்து கட்சியில் பதவி கொடு என் மருமகனுக்குன்னு சொல்லிட்டு அவரு தகராறு பண்ணிருக்கிறார். இருங்க. நிதர்சன் இன்னொருத்தர் வந்து வசீகரன். எந்த வசீகரன்? நம்ம இவரு எந்த வசீகரன் யார்? நாசரா இருந்து வசீகரனா மாதிரி ஆம் ஆத்மி கட்சிக்கு தலைவராகிறார் அவரா? இல்லை, நீ வசீகரன் இவர் தான். இது கேளுங்க, இந்த வசீகரன் தான் அந்த அன்புமணியினுடைய 3வது பொண்ணை கேட்குற மாதிரி கல்யாணத்துக்கு. ஏங்க இந்த முகுந்தனுக்கு வந்து சீட்டை எம்பிக்கு கொடுக்கறதுக்கு எல்லா வேலையும் பண்ணாங்க கடலூரில்.
இவன் தான் வந்து எந்த எலெக்ஷன் இருந்தாலும் பணப்பட்டுவாடா போகிறது. முகுந்தன் வந்து லேஸ்பட்ட ஆள் இல்லை, சாதாரண ஆள் இல்லை. அப்போவே கட்சியில் மறைமுகமாக பயன்படுத்தி எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்துருக்கிறார் ராம்தாஸ். ரைட், ஓகே ஓகே. சௌமியாவுடைய அண்ணன் விஷ்ணு பிரசாத் எம்பி காங்கிரஸில். விஷ்ணு பிரசாத் வந்து சஞ்சுத்ரா வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து பொண்ணு கேட்குறாரு. கவிதாவுடைய மகன் வசீகரனை வந்துட்டு கவிதா என்ன பண்றாங்க, சஞ்சுத்ராவை கேட்குறாங்க. ஆமாம். நிதர்சன் கவிதாவுடைய முதல் பையன், அவனை தான் ஏக்கமூர்த்தி தன்னுடைய மகளை கொடுத்துருக்கிறாரு. சம்மந்தி எங்க இது மிகப்பெரிய சொத்து பிரச்சனை உங்களுக்கு. அல்ல, அதுதான் சொத்து பிரச்சனையே பிடிச்சிருக்கு மேட்ரு. அன்புமணி என்ன பண்ணாரு, சம்யுக்தியா வந்துட்டு எப்படியும் டாக்டர் ராமதாஸுடைய சொத்துல பங்குல வந்துட்டு 3 பேருக்கு கிடைக்க போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சம்யுக்தியா வந்துட்டு வெளியே கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம சொத்தையும் கட்சியும் ஏன் வந்து நம்ம உணர்த்தணும் தரணும் வெளியா இருக்குன்னு காந்திமதி அக்காவுடைய பையனுக்கு கொடுத்துட்டாங்க. எப்படியும் இந்த சொத்து நமக்கு தான் காந்திமதி அக்கா பிளான் பண்ணாங்க, விட்டதை பிடிச்சிட்டாங்க, முடிஞ்சிச்சு. 2வது சங்கமித்ரா யார் கொடுத்துக்கிறாங்க? சங்கமித்ரா தான் இந்த ஒரு கான்ட்ராக்டர் சொன்னீங்களே. ஆமாம், கான்ட்ராக்ட் வெளியே அது ஒன்று வெளியே கொடுத்தாச்சு. 3வது சஞ்சுத்ரா இப்போ நிற்குது. இப்போ சஞ்சுத்ராக்கு தான் போட்டி, சொத்து போட்டு மாதிரி. அன்புமணி பாவம் நடுவில் மாட்டிக்கிட்டாரு. அப்போ அன்புமணி கூட போடுற தங்கச்சி கவிதா என்ன பண்றாங்க, நீ எப்படி அக்கா பையனுக்கு ஒரு பொண்ணை கொடுத்தியோ நம்ம உறவு விட்டு போகக்கூடாதுன்னு தங்கச்சி கேட்குது. உடனே என்ன பண்ணுச்சு சௌமியா, அண்ணன் பையனுக்கு கொடு. இப்போ சஞ்சுத்ரா என்ன பண்ணுச்சு, அதை பிளான் பண்ணுது. ஓஹோ, இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, இங்கே அன்புமணிக்கு 2 பிரச்சனை ஓடுது. சஞ்சுத்ரா வந்துட்டு கவிதாவுடைய தங்கச்சியுடைய பையனுக்கு தரணுமா, இல்ல தன்னுடைய மனைவி சௌமியாவுடைய அண்ணன் பையனுக்கு தரணுமான்ற ஒரு பிரச்சனை அங்க ஓடி நிக்குது. ஆமா, அவனை கேட்கறேன், யதார்த்தமா கேட்கறேன். அக்கா பையனுக்கு 2வது பையனுக்கு அன்புமணி தன் பொண்ணை கொடுத்துட்டாரு. ஆமா, அக்காவோட 3வது பையன் தான் முகுந்திரன். ஆமா, இப்ப முகுந்திரனை வந்து கட்சியில சேர்க்காதன்னு சொன்னா அக்காவும் கோச்சிக்கும், அக்காவுடைய மூத்த மகனும் கோச்சிக்குவான். மூத்த மகன் கோச்சிக்கிட்டு தன்னுடைய மகன் மீது கோபத்தை காட்டுவான். இது குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுமே. அதனால போனா போட்ட முகுந்திரனை உள்ள கொண்டு வந்து நினைக்கணுமே, ஏன் விட்டாரு அன்புமணி? அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, இந்த எலெக்ஷன் வரும்பொழுது இந்த கடலூரில் எம்பிக்கு நிற்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்தவும் முகுந்தன் தான் பண்ணாங்க. கடைசியில் வந்து அன்புமணியினுடைய ஒய்ஃபுக்கு அங்கே கொடுத்ததுனால தர்மபுரியில் சரி நம்ம ஒரே இடத்துல வந்து கொடுத்தா இந்த நேரத்திற்கு அசிங்கமாக போகும்னு சொல்லிட்டு வேற ஆளை வந்து இது பண்ணாங்க, தங்கர் பச்சான். இல்லை, இப்போ என்ன பிரச்சனைனா அக்கா சொல்கிறாங்க, யாரு காந்திமதி, அப்பா எல்லாமே தம்பிக்கிட்டே கொடுத்துட்டியே, தம்பி பிள்ளைங்க வருதுங்க கட்சியில, தம்பி மனைவி வருதுங்க, எல்லாம் வருது, எனக்கு ஒண்ணுமே இல்லை. என் வீட்டுக்கார காரி துப்புறாரு, நீ உங்க அப்பாவுக்கு பிறந்தியா இல்லையா, ஏன் உனக்கு ஒண்ணுமே செய்யல உங்க அப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்னை ஏன்பா பெத்த, என்னை ஏன் பெத்த அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுக. ஐயா என்ன பண்றாரு, இல்லடா சொல்லும் எனக்கு எல்லாமே ஒண்ணுதான், நீ கவலைப்படாத சொல்லும். இந்த பெட்டி அன்புமணி வந்து நான் சொன்னா கேட்க மாட்டேன்றான், நான் பப்ளிக்காக பொதுத்தளத்தில் சொல்லிடுறேன், அப்புறம் ஏதாவது பிரச்சனை தான் பார்த்துக்கலாம் நான் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச உடனே கவிதா, எப்பா அக்காவை பெத்த காந்திமதியை, அண்ணனை பெத்த என்னை ஏன் பெத்த, நான் அவங்க குடும்பத்தில் இல்லையா, ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, என்னை விட்டுருப்பா அப்படின்னு கவிதா அழுக. என்னடா செல்லம் உனக்கு என்னடா வேணும், கட்சியில் பொறுப்பு வேணுமா, ஏதாவது வேணுமா, எனக்கு ஒரு பொறுப்பும் வேணாம். அண்ணனுக்கு 3 பொண்ணு, ஒரு பொண்ணு அக்காவுக்கு கொடுத்தாச்சு, அக்கா பையனுக்கு. என் பையன் வசீகரன்கிறான், பாட்ட சட்டமாக அழகாக இருக்கிறான், அவன்கிட்ட என்ன குறைச்சல், நான் சொத்தா கேட்டேன், அண்ணா அக்கா பாசம் ஒன்றா இருக்கணும், நம்ம செத்தாலும் பிள்ளைங்க ஒன்றுபட்டு இருக்கணும்னு நினச்சேன், நான் உனக்கு பிறக்கிறியா, இல்லை இந்த பெட்டிமணி அந்த அன்புமணிக்கு நான் வந்து தங்கச்சி இல்லையா, என்னப்பா இப்படின்னு பட்டிக்க அப்படின்னு இவங்க கேட்க ஒப்பாரி கவிதா. இப்போ ஐயாவுக்கு ஒரே பிரச்சனை, குழப்பம். அன்புமணி வர அமைதியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இருக்கும்போது பொண்டாட்டி கொண்டு வந்துட்டான், பிள்ளைங்களை கொண்டு வந்துட்டான், எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து ஒட்டுமொத்த கட்சியும் தன் வசப்படுத்த பார்க்குறான். சொத்துனாலும் பிரித்து கொடுத்துடலாம், கட்சி எப்படி பிரித்து தர முடியும்? சரி, ஐயா என்ன பண்ணுறாரு, பெட்டிமணி அன்புமணி ஒன்று உங்கள் அக்கா கேட்குறது, காந்திமதி அக்கா போஸ்டிங் கொடுத்துரு, சின்னது கவிதா அவன் பையனை நீ பொண்ணை கொடுத்துரு, பிரச்சனை முடிஞ்சிடுது, கட்சி நீயே வச்சுக்கோ, 2 பிள்ளைங்களை வாழ வீடாடி எவ்வளோ கேட்டு பார்த்தாரு. ஓல்டு மேன் என்ன வயசாச்சு அடங்கி இருக்கணும், நீ அமைதியாக இருந்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சும்மா பேரளவில் கட்சி தலைவர் அவர் தான் சொல்கிறாரு, பப்ளிக்காக சொல்கிறாரு, பொதுக்குழுவில் சொல்கிறாரு, செயற்குழு சேர்ந்த பொதுக்குழுவில் பாண்டிச்சேரியில் போய் என்ன பேசுகிறாரு, புதுச்சேரியில் நான் நிறுவனர், நான் சொல்கிறதான் எல்லாம் கேட்கணும், இந்த கட்சியில் நான் சொல்கிறத கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க கேட்காதவங்க போயிடுங்க அப்படி தானே சொல்கிறாரு. ஐயாவோட டிமாண்டு 2 தான். நீ அவருக்கு வந்து பதவியை கொடுத்துரு, முகுந்தனுக்கு முடிச்சு, வினித்துக்கு. 2வது வந்து இவங்களுக்கு வந்து இந்த கல்யாணத்துக்கு நீ வந்து கடைசி மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. டாக்டர் பிரதிவன் இருக்கார்ல, அவனுக்கு தான் அன்புமணியுடைய முதல் மகளை கொடுத்துருக்காங்க. ஆமாம், இவங்க 2 பேருக்கும் முகுந்தன் வந்து செட் ஆகல. தம்பி தான்
இருந்தாலும் முகுந்தனுடைய கேரக்டர் செயல்பாடுகள் பிரதீபனுக்கு பிடிக்கல. சம்யுக்தா என்ன பண்ணுச்சு, அப்பாட்ட போயிட்டு அப்பா நம்ம குடும்பத்தில் என் வீட்டுக்கார் மட்டும் போதும், அவரை சேர்க்காத, வேணா என் வீட்டுக்காரங்க கட்சியில் பொறுப்பு கூட பார்த்துக்குவார், ஆனால் முகுந்தனை உள்ள சேர்க்காத, அவரை கட்சியில் சேர்த்தா கட்சியை ஆட்ட போட்டுருவாருன்னு எங்கள் வீட்டுக்காரே சொல்கிறாரு, சொந்த தம்பி மேலேயே அவர் சொல்கிறாரு, அதனால முகுந்தனை கட்சியில் சேர்க்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி முடிவு பண்ணல. அப்போ தான் பிரச்சனை உள்ளே எட்டுனால தான் அன்புமணி என்ன பண்ணுறாரு, ஏன்னா பொண்ணை கொடுத்துருத்த கோச்சிக்க மாட்டாங்க, யாரும் பிரச்சனைனா பண்ண மாட்டாங்க, மகளுடைய டார்ச்சர் தாங்க முடியல, கொடுக்காதுன்னு சொல்லி ஆயிடுச்சு. சரி அக்கா தான் வேணும், அக்காவுடைய புள்ளதான்னு பார்த்தா இங்கே வேலைக்கு ஆகலை. ஏன்னா அன்புமணி சொத்துல எல்லா விஷயத்துலையுமே பிரதீபன் தான் அடுத்த வாரிசு. ஆமாம், நான் அவனை கேட்குறேன், காந்திமதி அக்காவும் குழந்தை பெற்றிருக்காங்க 3, அன்புமணியும் 3, கவிதா தங்கச்சி 2. இந்த பசங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு வரல, வெளியுலகத்துக்கு தெரியல. ஆனால் அவர் தான் சொல்றாரு, நிறுவனர் நான், உனக்கு என்ன இங்கே வேலைன்னு கேட்குறாரு, நான் தான் இந்த கட்சியை வளர்த்து எடுத்துருக்கிறேன். அப்படி ஐயா சொல்லியிருக்கூடாதுங்க, யார் முன்னாடி பண்ண புள்ள தானே, புள்ளியா இருந்தால் அது என்ன இருக்குது, அது புள்ளியா அது இல்லை. அந்த மாதிரி தான், அது மாதிரி பேசுனா எப்படி சொன்னால் என்ன பண்ணுற, தூக்கி போடுறானே. ஐயா போகிறேன், ஆனால் அவர் சொல்லியிருக்கூடாதுங்க, இருந்தா இருலாம் வெளியே போன்றாருங்க. அவர் என்ன பண்ண முடியாது. அன்புமணி பாராட்டலாங்க, அப்பாவே ஏற்று கேள்வி, அவமானப்படுத்தி கழுத்தை பூச்சி வெளியே அனுப்புற மாதிரி போ சொன்ன பிறக்கிறோம், தன்மானத்தை விட்டு உட்கார்ந்தார் அமைதியா. எங்கே இருந்தார், மைக்கை எடுத்து அப்படியே கிளம்பிட்டாரு. கீழே வந்தோன்னே அவர் காரியை அனுப்புறதுக்கு மறிச்சிட்டாங்கல்ல, அன்புமணி வாழ்க அன்புமணி வாழ்க அப்படின்லாம் சொல்லி சத்தம் கோஷ்டி பிரிஞ்சிச்சா, பிரிஞ்சுது, ஒரே கலாட்டா கலவரம் எல்லாம் நடந்தது, எல்லாம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வந்துட்டு ஐயா பிடிச்ச முயலுக்கு 3 கால்லாம் ஆமான்னு சொல்லக்கூடியவங்க, அவ்வளோ விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க, இன்னைக்கு பச்சோந்தி மாதிரி ஐயா ஒன்று சொன்ன உடனே அன்புமணி வாழ்கன்றாங்க. ஆடா வெக்கம் கட்டவங்களே, எங்கள் ஐயாவே அசிங்கப்படும். ஐயா அசிங்கப்படுறதுனா நீ எவ்வளோ பேர் அசிங்கப்படுத்தின, உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு ஆகணும். அது மகன் ரூபத்தில் சத்தியசீலர் தண்ணி குடிக்கிறாரு, அந்த பச்சை குழந்தை முகுந்தன். ஏங்க அவரும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, என்னங்க நீங்கள் அது மூஞ்சி தூக்கிக்கணும் அப்படியே போயிடுச்சு வெளியே. ஐயா இல்லை, இப்போ ஐயாவுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் சொல்கிறோம், அவர் என்னுடைய பழைய கால நண்பர்ன்றதெல்லாம் சொல்கிறேன், நீ ரொம்ப பாதுகாப்பாக இருங்க, நீங்கள் கூட போகிறீங்க. ஐயோ சாமி, ஏங்க பாதுகாப்பு தான் சுசீலா இருக்குதுங்க. இப்போ பவர் யாருக்கு, அன்புமணிக்கா ஐயாக்கா? இப்போ சுசீலா கிட்ட கட்சி இருக்குங்க, அன்புமணியோட சித்திட்டு தான் கட்சி இருக்கு. ஆமாம், எல்லாம் கட்சி இருக்குது. இப்போ இருக்கிற நடைமுறையில் வர்ற பணமும் அவங்க கிட்ட தான் இருக்குது. அவங்க தான் வட்டிக்கு விடுறாங்க, 3 மாவட்டங்களுக்கு வட்டிக்கு இவங்க தான் சேர்த்து வச்சு விட்டுட்டு வசூல் பண்ணி கொடுத்துன்னு இருக்கிறாங்க, இவங்க செலவு பண்ணிக்கிறாங்க. இதில் முக்கியமானது ஏன் இந்த பரசுராமன் அவங்க ஒய்ஃப் இருக்குது காந்திமதிக்கு ஏன் சப்போர்ட்னா 2 பேரும் திண்டிவனத்தில் தான் இருக்காங்க. ஐயாவுடைய முதல் மனைவி இருக்கிற சரஸ்வதி அம்மா, அந்த அம்மா தெளிவாக சொல்லிக்கிறாங்க, எல்லாம் காரணம் உன் சித்திகாரி தான், அவன் பேச்சை கேட்டு நீ ஆடாத காந்திமதி சொன்னா கேள்வி, நீ கொம்னிரு, நீ பெத்தவ நீ தான் கவனிக்க மாட்டேற, சித்தியாவது எனக்கு கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை ஓடி இருக்குது. ஆமாம், கட்சிக்காரங்க பச்சை வந்தீங்க, ஐயா விட்டுட்டு அன்புமணி பின்னாடி போகிறாங்க. இதெல்லாம் என்னவோ எங்கே இப்போ நான் எனக்கு தெரிஞ்சிருக்கோம், ஐயா இப்போ யோசிப்பார், நம்ம இந்த முக்தாரை என்னவோ நினைச்சோம், நமக்கு எதிராக பேட்டி எடுத்து 2ஆக உடச்சிட்டாரு கட்சியை, கட்சி 2ஆக உடச்சிட்டாரு, வெர்டிகலாக உடச்சிட்டாரு, ஹரிஜாண்டல் கிடையாது, 2ஆக பொழந்தாச்சு. ஆமாம், எதுக்கு நம்ம இன்ட்ரி பண்ணுவோம் அதுக்கா? ஆமாம், அதுக்கு மெயின் காரணம் முக்தார் தான் சொல்கிறாரு. அப்படியே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ ஐயா இந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னே யோசிப்பார், நம்ம முக்தார் என்னவோ தப்பாக நினச்சோம், அந்த புள்ள பற்றி நமக்காக வருத்தப்படுது, எவ்வளோ வேதனைப்படுதுன்னு இப்போ நினச்சிப்பார். இப்போ ஐயா என்ன புரிஞ்சிருப்பார். இது பாருங்க, நிறுவனர் என்ன ஒரு போல்டாக சொல்கிறாரு பாருங்க, பனையூர் வருகன்னு அவர் அடுத்து சொல்கிறார். இது கொஞ்சம் நீங்கள் படிங்களேன். மோதல், நான் உருவாக்கிய கட்சியில் நான் சொல்வதை கேட்காவிட்டால் யாரும் கட்சியில் இருக்க முடியாது, வெளியே போங்கடா நாய்ங்களே. பனையூர் விஜய் கட்சிக்கு போங்க, சாரி பனையூருக்கு வருக, பனையூரில் எனக்கென தனி கட்சி அலுவலகத்தை அமைத்துள்ளேன், என்னை அங்கு வந்து சந்திக்கவும், மதியாவாசலை ஒருபோதும் மிதிக்க மாட்டேன், அன்புமணி தர்ம யுத்தம் சபதம். நொண்டி குதிரைக்கு சறுக்குன்னு தான் சாக்கு. பனையூரில் எனக்கென தனி கட்சி அலுவலகத்தை அமைத்துள்ளேன். தனி கட்சினா அப்போ இந்த கட்சி அவர் இல்லையாயுமே, அவரே தான் சொல்றாரு, அதுதான் வந்திருக்குது, இது லைவ்ல போனதானே. நல்ல காலம் பிறந்துருச்சு ஐயாக்கு. ஆமா ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, இனிமே எல்லாமே மாறப்போகுது. அது பாஜக இந்துத்துவா எல்லாம் ஒதுங்கி வெளியே வரப்போறாரு ஐயா, நம்ம ஐயா மறுபடியும் கிடைக்க போறாரு, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலர். அடிக்கடி நான் சொல்லுவேன், ஏற்கனவே இந்த கட்சி ராமதாஸ் இருக்கிறவங்களும் ஏதோ கொஞ்சம் இருக்கும், அவர் போன பிறகு அன்புமணி ஓய்ச்சி கட்டிடுவா மாதிரி அப்படின்னு. அன்புமணி பாஜக சேர்ந்துடலாங்க, ஏற்கனவே இந்த கட்சிக்காரங்க தான் போயின்னுறாங்க. இதுக்கு சூத்திரதாரி யாருன்னா சுசீலாங்க. சுசீலா கிட்ட
எல்லாம் போய் முறையிட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் சொன்ன உடனே அவங்க தான் வந்து பண பட்டுவாடா, கட்சி நடத்துறது, நியமனம் பண்ணுறது, நீக்கிறது ஃபுல்லாக சுசீலா தான் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க வந்து நேராக சந்தித்து நேராக அவங்க பேசும்போது முன்னாடியே பேசி முடிச்சிட்டாங்க. அதனால தான் ஒரு போல்டாக பையனாவது கையனாவது நமக்கு தேவை சுசீலா. அன்புமணிக்கு சப்போர்ட் வந்துட்டு அம்மா சரஸ்வதி, ஆனா காந்திமதிக்கு சப்போர்ட் வந்தது சுசீலா சித்தி. ஆமா, கவிதாக்கு சப்போர்ட் வந்தது சுசீலா சித்தி. கரெக்டா? கரெக்ட். ஐயா தெளிவா சொல்றாரு. அதாவது நான் உருவாக்கப்பட்ட கட்சி, என்னுடைய கட்சி, இஷ்டம் இருந்தா இரு, நான் தான் எல்லாம், இல்லைன்னா வெளியே போ, வெளியே போ, கிளம்பு கிளம்பு, வெளியே போன்னாரு. அன்புமணி பாவம் இப்படி பாத்தீங்களா? ஆமா, காலுக்குள்ள இப்படி தான் மேல மேலையும் சைடில் அப்புறம் தூக்கி போடுறாரு. பரிதாப நிலையில் பாமக, காணாமல் போகும் பாமக. இப்ப இந்த தொண்டர்கள்லாம் எல்லாம் மோதிக்கிட்டு இருக்காங்க, எந்த கட்சிக்கு போவாங்கன்னு தெரியல. நான் சொல்றேன், 100 வருஷத்துக்கு மேல இருப்பாரு, 100 வருஷம் இந்த கட்சியை காப்பாற்றுவார் அவரே. இப்போ இந்த சொல்லுவதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி ஒன்று இருந்துச்சு இல்ல? ஆமா, இந்த யாரு லட்சுமி ராமகிருஷ்ணன் நடத்தும். லட்சுமி ஆமா, இல்ல இந்த மாதிரி பிரச்சனை அந்த அம்மா தீர்த்து வைக்கிறாங்க நல்லா. ஆமா, அனுப்பி விடலாம், ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஒன்று தெரியுங்களா, இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நடக்குது இல்லை, இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு திருவண்ணாமலை பெண்ணாத்தூர், கீழ் பெண்ணாத்தூர்ல. அம்மா குறி சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அந்த அம்மாட்ட அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. ஆமா, கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய இதை சொல்ல வர ஏங்க அந்த 10.5 ஏமாத்தி நிற்கிற மாதிரி ஒன்று இப்போ பிரச்சனை வேற ஓடிக்குது. 10.5 நீங்க சும்மா இருங்க. ஏங்க இப்போ வந்து நான் ஒன்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்புறம் வருவாங்க. இந்த 10.5 யார் என்ன தவிர வேற யாராவது செஞ்சாங்கன்னு சொன்னா 1 கோடி ரூபாய் பரிசு தரங்க. ஐயோ சாமி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இங்க பிரச்சனை வேற அப்புறம் பார்க்கல, இதுவும் தான் பார்க்கணும் இந்த நேரம். அதுவும் சொல்லணும், இதுவும் சொல்லணும். சாதியாவது சமூகமாவது முதல்ல குடும்பம் நடுத்துற நிக்குது. என்னங்க பேசுறீங்க? 10.5 பேசக்கூடிய நேரமா இது? இது மக்களுக்கான பிரச்சனைங்க, குடும்ப பிரச்சனை பத்தி, மக்களுக்கான பிரச்சனை. நம்ம என்னைக்கு மக்களை பத்தி நினைச்சிருக்கிறோம்? சும்மா மக்கள் ஏன் நம்ம பெத்த மக்கள் தான். அதை தான் கேட்கணும். உன் பெத்த மக்கள் மட்டும்தான் நீ நினைச்சிட்டு இருக்க, வேற யாரும் குடும்பம் இல்லை. நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்குன்னு வாங்க. தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள், அவர் என்ன புண்ணியம் பண்ணாருன்னு தெரியல, இன்னைக்கு அந்த குடும்பம் ஒன்றுபட்டு ஒன்று கூடி இருக்காங்க, கட்சியும் காப்பாற்றுறாங்க, கழகத்தையும் காப்பாற்றுறாங்க, கொள்கை சித்தாந்தம் தெளிவாக இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. குடும்பம்னா இப்படி இருக்கணும், கட்சினா இப்படி இருக்கணும். முன்னுதாரணம் திமுக தான். பாருங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க, அந்த பிள்ளைங்க பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனை அக்கா தம்பி தங்கச்சிங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை, மறப்போம் மன்னிப்போம் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. இது குடும்பம், இது திராவிடம், இதுதான் பெரியார் மண். இது கட்சியா? இது அப்பனை பிடி சண்டை போட்டு சாவாங்க. அதுவும் ஓப்பனா பப்ளிக்ல பாண்டிச்சேரியில். ஏங்க ஒருவேளை அவர் சரக்கு சாப்பிட்டு போயிட்டு அங்கே பேசிட்டாரா என்னன்னு தெரியலையா? ஏங்க அவர் பேசினா ஒன்று நைட்டில் ஒன்று பேசுவார், காலையில் ஒன்று பேசுவார், மதியானம். ஏங்க பச்சையாக நான் சொல்கிறேங்க, அவர் அதுவும் வந்து பாண்டிச்சேரிக்கு போகிறாரு, அங்கே எப்படி வந்திருப்பாங்க இவர்? ஏங்க இவர் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வளரிட்டாரா என்னன்னு தெரியலையா? இல்லைங்க பாவங்க ஐயா, பாசமுள்ள மகனுங்க, அவனுக்காக தானுங்க அரசியலே நடத்துறாரு. அவன் அமைச்சராகிறத தவிர வேற என்னங்க அஜெண்டா ராமதாஸுக்கு? ஐயா இல்ல, யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா போங்க அப்படின்னு பாரு. அன்புமணி வெளியேறிட்டார்ல, அவர் என்ன பாடுவார்? அடுத்த லைனை பாடுவார், என் காலம் வருது நீங்களாம் வாங்கப்பா வாங்கன்னு பண்ணுவார். ஆமா, எல்லா தேர்தல் காலகட்டத்தில் ஐயா சொல்லுவாராம், டேய் பெட்டிமணி நம்ம வந்து பிஜேபி கூட வேணாடா. நமக்கு எப்படிங்க பிஜேபி கூட வேணான்னு சொல்ல முடியும்? மேல கழுத்துல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது, மேல வழக்கு இருக்குது, 1200 கோடி ரூபாய் வந்து எடுத்தாங்க இல்லைங்களா? அது 7 டன் கோல்டு இருக்குது, நிறைய கல்லூரிகளுக்கு உரிமை வழங்குறதுல பிரச்சனை இருக்குது, அப்புறம் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இதில் கொடுத்ததுல பிரச்சனை இருக்குது. இது எல்லாம் எங்க வழக்கு இருக்குது? பாட்டியாலா கோர்ட்ல இருக்குதுங்க, படிக்கட்டு இருக்குது. இவர் சொல்லிட்டு போயிடுவாரு, அப்புறம் இவனை ஜெயிலில் பிடிச்சி திகாரில் போட்டால் யார் போய் பார்த்துக்கிறது? அதனால தானே பிஜேபியோட கூட்டணிக்கு போனாரு. இல்லை இல்லை, ஐயா வந்துட்டு அன்புமணி வந்து கொடுமைப்படுத்தினது, அடிக்க போனது, அவங்க அம்மா இழுத்துன்னு போய் வீட்டில் சமாதானம் பண்ணது, எல்லா விஷயமும் தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இவனை நம்ம திருத்த முடியாது. இந்த பிஜேபி கூட கூட்டணி எல்லாம் வெளியே கொண்டு வந்தா தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்பயாவது நம்ம இவனை உள்ள போட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சாரு. அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஐயாவை அப்படி பேசிட்டாரு. அதான் பழி வாங்குற மாதிரி, நீ என்ன இப்படி பண்ணல, நான் உன்னை பண்றேன். எந்த இன்டர்வியூ இப்படிதான் துக்கம் அடைக்காது. அந்த மாதிரி ஆச்சு, என்ன பண்றது? இந்த பச்சோந்திங்க ஐயா விட்டு போலாம், நான் ஐயா விட்டு போக மாட்டேன். பாருங்க, உலகத்திலேயே கூச்ச நாச்சமற்ற ஒரு ஆள் இருக்கிறாருன்னா ஒரு சத்தியசீலர் ராம்தாஸ். பச்சோந்தி வெக்கப்படுற அளவுக்கு வந்து கூட்டணி மாறினவர். அதாவது நான் இன்னும் பச்சையா சொல்லணும்னா வெட்கமறியால் விபச்சாரி. இவ அரசியல் விபச்சாரி. இவருக்கு என்ன கூச்ச நாச்சம் இருக்குது? எது வேணாலும் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார் சார். உங்களுக்கு தெரியாது. எங்க ஐயாவை அப்படி சொல்லாதீங்க. எங்க ஐயாவை அவமானப்படுத்தியதற்காக அன்புமணிக்கு கண்டனம் தெரிவிச்சு இனிமே வீட்டுக்குள்ள செருப்பு போட மாட்டேன், வீட்டுக்குள்ள இனிமே வீட்டுக்குள்ள ஷூ போட மாட்டேன், 6 முறை சாட்டையால வீட்டுக்கு வெளியே இருந்து அடிப்பேன். நான் என்ன சொல்றேன் இருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவுடைய நம்பிக்கைக்குரிய விசுவாசிகள் தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நம்முடைய ஐயாவை
அன்புமணி ஐயா அவர்கள் அவமானப்படுத்தி விட்டார், அதற்காக நீங்கள் எல்லோரும் ஒன்று கூடி செருப்பு போடாமல் செருப்பு போடக்கூடாது, அப்புறம் வந்துட்டு சாட்டையால் 6 முறை அடித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நாம் ஐயாக்கு செய்யக்கூடிய விஷயங்கள். சாட்டை எப்படி இருக்க வேண்டும் என்றால் பஞ்சு மெத்தை போல பஞ்சு நூலால் செய்யப்பட்ட சாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். வீடியோ கேமரா எல்லாரும் முழு வலிக்காம அடிச்சுக்குங்க, கேமரா எல்லாம் கூப்பிட்டுக்குங்க, எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு சாட்டை எடுத்து ஒரு 6 அடி அடிச்சுக்குங்க. நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அதுதான் முன்னாடியே சொல்லிட்டார் அவரு சத்தியசீலரு. நான் ஏதாவது தப்பு பண்ணா முச்சந்தில் நிறுத்தி என்ன சாட்டையால் அடிங்க. அண்ணாமலை என்ன ஆச்சு இவருக்கு? லண்டனில் படிச்சு என்ன ஆச்சு அவருக்கு? மூளையில் கெட்டு போச்சா என்ன? லண்டன் அவ்வளோ பெரிய படிப்பு ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்துட்டு சாட்டையை கையில் தூக்கிட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன், ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் போயிட்டு உள்ளே போய் தேடுறேன் இந்த சாட்டையை பற்றி ஏதாவது கற்றுக் கொடுத்தாங்களான்னு. அந்த படிப்பு ஏதாவது இருக்கா? அது ராம்தாஸ் கிட்ட இருந்து பழக்கம் இல்லை. கூட்டணி வச்சிருக்காங்க இல்லைங்க, அதனுடைய இவருடைய இது வராத தாக்கம் கொஞ்சமாவது. அதனால தான் அதாவது பரவாயில்ல. இவர் வேற என்ன பண்ணுறாரு, திமுக ஆட்சி அகற்றும் வரை நான் செருப்பு போட மாட்டேன்றாரு. ஜென்மத்தில் செருப்பு போட மாட்டார் அவரு. ஆமாம், அதெல்லாம் இல்லை. அப்புறம் பாருங்களேன், எனக்கு கனவு வந்துச்சு, எல்லாம் ஐயா கோரிக்கை வச்சாரு. யாரு? மோடி ஐயா கோரிக்கை வச்சாரு, அதனால செருப்பு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன கன்றாவியோ. நீங்க பார்க்கும்போது செருப்பு போட மாட்டேன்னு சொல்றாரு, நம்ம மாட்டிக்குவோம்ல. இல்லை ஷூ போட மாட்டேன்னு கூட சொல்லிட்டாரா? ரெண்டும் தான் கணக்கு. நான் செருப்பு ஷூ தானே வரும். அதோட ஜட்டி போட மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் பிரச்சனை இருந்திருக்காது. யாருக்கும் தெரியாது, எதுவும் பண்ணாது. அந்த மாதிரி எதாவது பண்ணிருக்கலாம். இவர் இது வாய் திறந்து சட்டின்றப்பார் ஜட்டின்றப்பார். இது செருப்பு போட மாட்டேன்னு சொன்னது தப்பா போயிடுச்சு. இப்போ பாரு, அவர் தானே கஷ்டப்பட போறாரு. சரி, கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. ஆனால் ஒன்று சொல்லிட்டுங்களா, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க, நீங்கள் எங்கேயோ போக போறீங்க. நேரில் மீண்டும் அடுத்த நேருக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்ற வழியில் நேர்மையாளர் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் எழுத்தில் முதல் அனுபவ பதிவு. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை திசை மாற்றிய பணி அனுபவம். புத்தக வெளியீட்டு நாள் வெள்ளிக்கிழமை 3/1/2025. நேரம் மாலை 6 மணி. இடம் காமராஜர் அரங்கம், சென்னை. 2 புத்தகங்களை முன்பதிவு செய்வோருக்கு புத்தக வெளியீட்டு விழாவில் VIP அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் பொற்கரங்களிலேயே அந்த 2 புத்தகங்களை பெற்றுக்கொள்ளும் அரிய வாய்ப்பும் கிடைக்கும். புத்தக முன்பதிவு 30/12/2024 முதல் 3/1/2025 வரை மட்டுமே. முன்பதிவுக்கு அப்பா பதிப்பகம் 700108239315077173 மற்றும் 8925917667. விலை ₹275 மட்டுமே. QR கோடை ஸ்கேன் செய்து புத்தகங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றே உங்கள் புத்தகத்தை முன்பதிவு செய்திடுங்கள். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் மற்றும் அப்பா பப்ளிகேஷன்ஸ் இணைந்து வழங்கும் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.